காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவன் வந்து ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு மைண்டில் யோசிச்சுட்டு இருக்கா. அவங்க அம்மா சொல்கிறது தான். அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எங்களுக்காக நீ ஒரு ப்ராஸ்டியூட்டாக கூட ஒர்க் பண்ண மாட்டியா, எங்களுக்காக நீ காசு இப்படியாச்சும் சம்பாரித்து தர மாட்டியான்னு கேட்கும்போது இவருக்கு கண்ணுலேருந்து தனியாக வருது. நம்மளை போய் இப்படி வேலை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பாரில் வந்து ட்ரிங்க்ஸ்லாம் எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்ருக்கும்போது அப்போ அங்கே ஒரு பையன் வந்து வம்பு பண்ணுறான். நீ பார்க்க காலேஜ் படிக்கிற மாதிரி இருக்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. நான் உன்னை இந்த பாரில் புதுசாக பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸில் ஏதோ மிக்ஸ் பண்ணி கொடுக்குறான். பட் ஹீரோயின் வேணாம் சொல்ல இவனும் குடிச்சிடுறான். இந்த சைடு ஹீரோ வந்து வந்திருக்கான். ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் உங்களுக்கு பொண்ணுங்கனாலே அலர்ஜி, இதோ இங்கே ஒரு 5 பொண்ணுங்க இருக்குங்க, அந்த பொண்ணில் எந்த பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, ஹீரோயினே தான் பார்த்துட்ருக்கான். நெக்ஸ்ட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். போனதுக்கப்புறம் இந்த இந்த பசங்களாம் வந்து ஹீரோயினை ரொம்ப புள்ளி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வெளியில் வந்து ஹீரோ கிட்ட இவங்க யாருனே தெரியாது, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தொடரும்போது தான் ஹீரோக்கே ரியலைஸ் ஆகுது, இந்த பொண்ணு நம்மளை தொடுத்து நம்மளுக்கு வேறு பொண்ணுங்கனாலே அலர்ஜி, நம்மளுக்கு ஒன்றுமே ஆகலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் ஒரு டாக்டர் சொல்லுவார், இந்த மாதிரி நீங்கள் ட்ரூ லவ் ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொண்ணு உங்களை தொட்டால் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்கிறது அவனுக்கு ஞாபகம் வருது. ஸோ இவ தான் நம்மளோட ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டில் நினச்சிக்கிறான். அப்படியே அவங்க அந்த நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. காலையில் ஆகிடுது. காலையில் ஹீரோயினுக்கு ஹீரோ பார்த்தோன்னே பயமாயிடுது. அந்த இடத்த விட்டு டக்கு டக்குன்னு ஓடுற ஸ்பீடில் அவளோட ஐடி கார்டை மறந்துட்டு போயிடுறா. ஹீரோவும் அந்த ஐடி கார்டை பார்த்தா அவள் பேர் நான்சி சொல்லி தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, அவளோட வீட்டுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறான். அசிஸ்டண்ட்டும் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறான், ஐயோ அது என்ன குடும்பனே தெரியல, இவ்வளோ கிஃப்ட் கேட்குது, கார் வேணுமா பங்களா வேணுமா அப்படின்னு சொல்லும்போது, ஐயான்னு அந்த பொண்ணு ரொம்ப க்ரீடியாக இருக்குது, அந்த மாதிரி பொண்ணெலாம் நம்ம வீட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெறுத்துடுறான். ஏன்னா இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் வந்து கேட்டனால. பட் ஹீரோயின் கேட்க மாட்டா. இதெல்லாம் கேட்டது ஹீரோயினோட அண்ணாவும் அதுக்கப்புறம் அம்மாவும் தான். அது இவனுக்கு தெரியாதுல்ல. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, ஹீரோவை வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்றாங்க. காலேஜில் பெரிய ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரி என்ன பண்ணுறது, நம்ம அதுக்கு போய் அவனுமே சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்புறான். இந்த சைடு ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து கையில் ப்ரெக்னென்சி டெஸ்ட் வச்சுட்ருக்கா. பார்த்தா பாசிட்டிவ். அப்போ தான் தெரியாது அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, வெளியில் ஒரு பொண்ணு கதவு தட்டுறா சொல்லிட்டு அந்த டெஸ்ட் எடுத்து அவள் பாக்கெட்டில் போட்டு வெளில வந்துடுறா. அந்த பொண்ணு சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு பெரிய சிஇஓ வராரு, ஸோ நீ ரெடியாக இருந்துக்கோ, அவருக்கு நம்ம ஸ்பீச்லாம் கொடுக்கணும்னு சொல்லும்போது இவளுக்கு அதெல்லாம் முடியல. அவளுக்கு நேற்று நடந்து தான் அவன் மண்டை மேலேயே ஓடிட்டுருக்கு. பட் அதெல்லாம் கண்டுக்காமல் அவள் டக்குன்னு வந்துடுறா. வந்துட்டு அவள் இடத்துல உட்காந்ததுக்கப்புறம் அவளுக்கு ஃபுல்லாக யோசனை அதுதான், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் வரான். ஹீரோ தான் வந்து அந்த சிஇஓ போல். வந்து அவனும் ஸ்டேஜில் உட்காந்து ஸ்பீச் கொடுத்துட்டு போது ஹீரோயினை பார்த்துட்டு இந்த பொண்ணு இந்த காலேஜ் தான் படிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக பார்க்க, ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இவன்கிட்ட சொல்லாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ வந்து இல்லை, இவன் தான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எடுத்து ஆகணும், இவனும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம்னு சொல்லிட்டு அவள் ஸ்டேஜுக்கு போகிறா. ஸ்டேஜுக்கு போய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பொண்ணு வந்துடுறா. இந்த பொண்ணு யூஸ்வலாகவே ஹீரோயினை புலி பண்ணுவா போல். நீ ஒரு நீ எதுக்கு இவன்கிட்ட எதுவும் முக்கியமான விஷயம்லாம் பேசணும்னு சொல்லிட்டு இவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இது எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க விஷயமாச்சு, நீ ஆல்ரெடி ஒரு பாரில் வேலை செய்கிறவ, ஒரு சீப்பான கேரக்டர், உனக்கு இவகிட்ட நீ என்ன பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவள் கையை பிடிச்சி இழுக்கும் போது அவள் கையிலேருந்து அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் கீழே வந்துடுது. பாரா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, யாரோட ப்ரெக்னெண்ட்டாக இருந்த அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இவன் மட்டும் பேசினா பரவாயில்ல, கீழே இருக்கவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கும்டா, இந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணலாம்லாம் இருந்தேன், ஆனால் இந்த பொண்ணு இந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பசங்களும் பேசுறதெல்லாம் ஹீரோவும் கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஹீரோவுக்கு கடுப்பாயிட்டு இந்த மாதிரி என் முன்னாடியே வந்து ஒரு பொண்ணை புள்ளி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை திட்டி விட்டு அனுப்பி விட்டுறான். அனுப்பி விட்டதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறா, இது உங்கள் குழந்தை தான் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்கிறான். ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, பேசாமல் நீ அபோர்ட் பண்ணிடுன்னு சொல்லும்போது, உங்களால் வளர்க்க முடியாதுன்னா சொல்லுங்களேன், எதுக்கு அபோர்ட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்த விட்டு போயிடுறா. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களோட அண்ணாவும் அதுக்கப்புறம் அவளோட அம்மாவும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் ஒரு அங்கிள் இருக்கார், அவருக்கு 50 வயசு ஆகுது, ஆல்ரெடி 3 மேரேஜ் ஆகி டிவோர்ஸ்லாம் ஆயிடுச்சு. ஸோ ஹீரோயினை வந்து அவருக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துலாம், அவர் வந்து டவுரியாக வந்து $4,000 கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்குலாம் சுத்தமாக பிடிக்கல. என்ன நம்மளை வந்து ஒரு பொருளாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் சொல்லுறா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லும்போது இவங்க ரொம்ப அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. யார் அது அப்படின்னு கேட்கும்போது இவன் வந்து ஹீரோ பேர் சொல்லி, அவன் அவ்வளோ பெரிய சிஇஓ, காலையில் கால் பண்ண அவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குலாம் ஒரே சந்தோஷம்தான். பட் இருந்தாலும் வந்து வேண்டாம், இந்த குழந்தையே வேண்டாம், நம்ம வந்து இந்த பக்கத்து வீட்டு அங்கிள்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அபோர்ஷன் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு
கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயினுக்கு ஆல்ரெடி வந்து ஹீரோவோட ஃபோன் நம்பர் இருக்கும் போல். அது வழியாக ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் இவளுக்கு சீக்கிரமாக அபார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்ட சொல்லும் போது அந்த டாக்டரும் அபார்ட் பண்ணலான்னு சொல்லி வரான். அதுக்குள்ளேயே அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறான். காப்பாற்றிட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த டாக்டர் அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா, அண்ணா 3 பேரையுமே வந்து அவங்க ஆளுங்களை வச்சு பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான் அவங்களையும். ஹீரோயின் அங்கேருந்து காப்பாற்றிட்டு நெக்ஸ்ட்டு ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறான். அட்மிட் பண்ணதுக்கப்புறம் அங்கே அவனோட பாட்டி வராங்க. பாட்டி வந்தோடனே வந்து ஹீரோ பிடிச்சி செம்ம திட்டுறாங்க. எப்படிடா இந்த பொண்ணுக்கிட்ட நீ அப்படிலாம் சொல்லலாம், அபோர்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு என்னோட கிராண்ட் டாட்டர் இன் லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹீரோயினுக்காக நிறைய பொருள்லாம் கொண்டு வராங்க, நெக்லஸ்ஸு, காசு எல்லாமே. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட போட ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது, இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், ஹீரோயினை வேணாம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, நான் அப்படிலாம் சொல்லலை, எனக்கு வந்து உன்னை பிடிக்கும், நான் வந்து என்ன நினச்சேன்னா நீ க்ரீடியான பொண்ணு நினச்சேன், எல்லா பொருளும் என்கிட்டேருந்து பிடுங்குவேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது, அது என்னோட அம்மாவும் அண்ணாவும் தான் பண்ணுது, நான் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா, முதல்ல வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டதுக்கப்புறம், இப்போ நீ உள்ளே வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறான். ஏன்னா ஹீரோயின் ரொம்ப ஷாக்காக இருக்கா, ஏன்னா அவ்வளோ பெரிய வீடு அவள் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. உள்ளே போனதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு எல்லாரும் வந்து ராஜ மரியாதை கொடுக்குறாங்க, நிறைய சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோயினை வந்து பெட்ரூம் கூட்டிகிட்டு போய் நீங்கள் தூங்குங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்குலாம் வந்து அந்த பெட்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அவள் வந்து ரொம்ப புவர் ஃபேமிலியில் அந்த மாதிரி பெட்டில் அவளுக்கு படுக்க பிடிக்கல. வேண்டாம், நம்ம வந்து இவ்வளோ அழகான பெட்டை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கீழே சும்மா படுத்துக்கிறா. நெக்ஸ்ட்டு கீழே வந்து பாட்டியும் அதுக்கப்புறம் ஹீரோவையும் காமிக்கிறாங்க. பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோ பிடிச்சி திட்டுறாங்க. ஏன்டா உனக்கு அறிவே இல்லையா, அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஏன்டா அப்படி சொல்கிற, உனக்கே ஆல்ரெடி பொண்ணுங்கன்னா அலர்ஜி, அந்த பொண்ணு தான் அதிசயமாக உனக்கு செட் ஆகிருக்கு, நீ அந்த பொண்ணை போய் எப்படி சொல்லிட்டுனா வேறு யார் உனக்கு கிடைப்பா, அவள் தான் உன்னோட ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்கிறான். சரி நான் அந்த பொண்ணு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தா ஹீரோயின் கீழே படுத்திருப்பா. ஹீரோ வந்து தூக்கி பெட்டில் படுக்க போடுறான். நெக்ஸ்ட் என்ன ஆயிடுதுன்னா, ஹீரோயின் ஏஞ்சிக்கிறதுக்கப்புறம் ஹீரோ வந்து சாருன்றா. அதுக்கப்புறம் பாட்டியை வந்து மேடம்ன்றான். பாட்டிக்கெலாம் கடுப்பு, என்ன நீ மேடம்லாம் கூப்பிடாத, என்னை வந்து கிராண்ட்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு கிராண்ட்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. பாட்டி வந்து ஹீரோயின் கிட்ட பேசுகிறாங்க. என்னோட பேரனுக்கு வந்து ஒரு பொண்ணு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா அவனுக்கு பொண்ணுங்களை தொட்டாலே அலர்ஜி, அவங்க அப்பா மாதிரியே அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நீ கிடச்சிருக்க, ரொம்ப லக்கி, அதுக்கப்புறம் எனக்கு கிராண்ட் சில்ட்ரனும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. ஹீரோயினுக்கும் இதெல்லாம் கேட்டு ஒரே சந்தோஷமாக இருக்குது. ஹீரோயினும் ஒன்று ஒன்றா போட்டு வரா. அதுக்கும் எல்லோரும் வந்து நல்லாயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பாட்டியும் சொல்கிறாங்க. கடைசியாக ஒரு ட்ரெஸ் போடுறா. அந்த ட்ரெஸ் தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் ஷூ கடைக்கு போகிறாங்க, அதுக்கப்புறம் பேக் கடைக்கு போகிறாங்க. எல்லா கடைக்கும் போயிட்டு ஹீரோயினுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கிறா. பட் ஹீரோயின் வேணாம் தான் சொல்கிறா. பட் இவங்க வாங்கி தராங்க. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது ஹீரோயினுக்கு அப்படியே மயக்கமாக வரும்போது ஹீரோ பிடிச்சிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு 2 பேரும் சாப்பிட்லான்னு போகும்போது அப்போ ஹீரோ வந்து அவனோட கார்டு கொடுக்குறான். இந்த கார்டில் 30 மில்லியன் இருக்குது, டெய்லி 30 மில்லியன் வரும், அதை வச்சு நீ ஏதாச்சும் ஸ்பெண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார்டை கொடுக்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அப்போ தண்ணி குடிச்சிட்டு இருந்துருப்பா போல், மூஞ்சிலேயே துப்பிடுறா. ஐயோ சாரி, ஆனால் எனக்கு இவ்வளோ காசு வேண்டாம், நான் இவ்வளோ காசு வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் ஹீரோவும் சொல்கிறாங்க. பட் இவன் என்ன பண்ணுறான்னா வந்து வேண்டான்னே சொல்லுறா. ஆனால் வந்து ஹீரோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரூடாக சொல்லும்போது, சரி உங்களுக்காக வச்சுக்கிறேன், ஆனால் இதெல்லாம் நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. நீ ஏதோ பண்ண, ஆனால் இந்த கார்டு நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கார்டை இவகிட்டே கொடுத்துட்றாரு. சீன் ஹீரோயின் காலேஜுக்கு போகிறா. காலேஜ்லேருந்து அவளோட பர்ஸ் வச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த புலி படுற பொண்ணு வந்து ஹீரோயினோட ப்ரேஸ்லெட் அதுக்கப்புறம் பர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் வந்து ஓசியில் யாருக்கு எவனுக்கையாச்சும் மயக்கம் வாங்கியிருப்பா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி தப்பாக பேச ஹீரோயினுக்கு இதெல்லாம் தாங்க முடியாமல், எதுக்கு நீ தேவையில்லாமல் என் பேச்சுக்கு வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணுற, நீ பாரில் வேலை செஞ்ச, நீ ஒரு ப்ராஸ்டிடியூட் சொல்லி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை போட்டு அடிக்கவும் செஞ்சிடறாங்க. ஹீரோயின் மட்டும் என்னவா, அவங்க கை மட்டும் என்ன மாங்காய் பறிச்சிட்டு இருக்குமா என்ன, பதிலுக்கு அடிச்சிடுறாங்க. அடித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு கடுப்பு, நீ ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு புவர் கேர்ள், நீ எப்படி என்ன பட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கடுப்பில் வந்து அடிக்கிறா. அதுக்கப்புறம் உதைக்கிறா, கீழே தள்ளி விடுறா, ரொம்ப புலி பண்ணுறா. ஹீரோயினும் வந்து ஓரளவுக்கு அமைதியாக இருந்துட்டு இருந்தா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னா, இவங்களெல்லாம் திட்டி விட்டுடுறா. நீங்களாம் இந்த காலேஜில் கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு வரல, எல்லாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கு தான் வரீங்க, என்ன மாதிரி ஆளுங்களாம் கஷ்டப்பட்டு கிராஜுவேஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கி
கஷ்டப்பட்டு இங்கே படிக்கிறோம், ஆனால் எங்களை மாதிரி ஆளை புலி பண்ணுறதுக்கே நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த மாதிரிலாம் இருந்துட்டு உங்களுக்கு கிராஜுவேஷன்லாம் ஒரு வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறா. இவங்களுக்குலாம் என்னதான் அசிங்கமாக இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் இருக்காங்க. பட் அந்த புலி பண்ண பொண்ணுக்கு மட்டும் நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா, இரு உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பிளானை போடுறா. நெக்ஸ்ட் இவ ஹீரோ கிட்ட வரா. ஹீரோவும் வந்து கன்னத்த பார்த்துட்டு, "என்ன கன்னத்துல அரைஞ்ச மாரி இருக்கு?" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், "அதுவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "யாராச்சும் உன்ன புல்லி பண்ணாங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமான்றா. இரு நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன்னு" சொல்லும்போது, "இல்ல, இல்ல வேண்டாம். எனக்கு இப்போ கிராஜுவேஷன் ஆகப்போகுது. தேவையில்லாத பிரச்சனை தான் வேண்டாம்." அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் சொல்றா, "நான் கிராஜுவேஷன் ஆனதுக்கப்புறம் வேலைலாம் செய்வேன். எனக்கு குழந்த பொறந்ததுக்கப்புறமும் வேலை செய்வேன். நீ எதுவும் சொல்லக்கூடாதுன்னு" சொல்லும்போது, "இல்ல, இல்ல குழந்த பொறந்ததுக்கப்புறம் நீ குழந்த பார்த்துக்கோ. வீட்ல தனியா இரு. அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது, "நீ ஏன் இவ்வளோ கிரீடியா இருக்க? நானும் இண்டிபெண்டன்ட் உமன் தான் இருக்கணும். எனக்குன்னு ஒரு சம்பாதிப்பு வேணும்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது, "இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றா. "நீ ஒரு க்ரூவலானவன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது, இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. சரி நீயே வந்து ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் கன்வின்ஸ் பண்ணுறான். "நீ உண்மையாக சொல்கிறியா பொய்யா சொல்கிறியா? நான் போகலாமா போகக்கூடாது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நீ போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். அப்போ வந்து சைடில் போகிறவங்களாம் அப்படியே பார்க்குறாங்க. "சரி வா வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு காரில் 2 பேரும் ஏறி உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் போகவும் ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாட்டிய பார்க்குறாங்க. பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, "இந்தாம்மா உனக்கு ஒரு புது டாக்டர்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இவர்கிட்ட உன் நம்பரை ஷேர் பண்ணிக்கோ. தேவைப்படுற நேரத்தில இவர கூப்பிடு. இவரு வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு." அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கெலாம் சுத்தமா பிடிக்கல. ஏன்னா ஹீரோயின் வந்து அவளோட ஒய்ஃபு. எதுக்கு அவன் வந்து அவளோட நம்பர் இவன்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இவன் கடுப்புல என்ன பண்ணுறான்னா, "இல்ல, இல்ல நீலாம் உன் நம்பரை ஷேர் பண்ண வேண்டாம். நானே என்னோட நம்பரை குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, அவனோட WeChatஓட QRL காமிக்கிறான். அதுக்கப்புறம் அவனும் ஸ்கேன் பண்ணிட்டு, "ஓகே சார் நான் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு உங்கள் நம்பர் கிடச்சிச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவன் வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறான், "எதுக்கு பாட்டி இவங்கலாம் நானே இருக்கேன்ல." அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்டா நீ என்னடா எல்லாத்துக்கும் பொறாமப்படுற?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் திட்டி விட்டுறாங்க. ஹீரோயினும் சொல்கிறான், "இன்னைக்கு வந்து இவர் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறாரு." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, "பாட்டி நீ ரொம்ப டயர்டாக இருப்பேம்மா போய் குளிச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ போய் உன் வேலையை பாருடா." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ஹீரோயினையும் துரத்தி விட்டுறாங்க. ஹீரோயின் வந்து இப்போ வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஞாபகமே வருது, அவங்க துணி எடுத்துகிட்டு வரல. ஐயோ துணி எடுத்துகிட்டு வரலையே, டவல் கூட எடுத்துகிட்டு வரலையே அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு அந்த டாக்டரை காமிக்கிறாங்க. அந்த டாக்டர் ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, "ஹீரோயினுக்கு நீங்கள் மசாஜ் பண்ணணும் கால், அதுக்கப்புறம் ஸ்டொமக், அதுக்கப்புறம் செஸ்ட்டில்." அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு செஸ்ட்டுன்னு சொன்னே ஷாக். ஐயோ அங்கெல்லாம் யார் பண்ணுவா அப்படின்னு சொல்லும்போது, "பேசாமல் நான் பண்ணி விடுவா?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கும்போது, "என்னது நீயா? அதுக்கு நான் எதுக்கு புருஷன் கல்லு மாதிரி ஒருத்தன் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "நானே பண்ணி விடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போகிறான். இந்த சைடு ஹீரோயினை பார்த்து தேடி வரலான்னு இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, "நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். தயவு செஞ்சு என்னோட ட்ரெஸ் எடுத்து தரீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "சரி நான் ட்ரெஸ் எடுத்து தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். அப்படியே டவலும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லும்போது ஹீரோவும் வந்து அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு டவல் எடுத்துகிட்டு வர போகிறான். டவலு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து, "இந்தா போட்டுட்டு வா, உனக்கு மசாஜ் பண்ணணுமாமே டாக்டர் சொன்னாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "என்னது மசாஜ்?" அப்படின்னு சொல்லும்போது, "சீக்கிரமாக வா எனக்கு பேசலாம் டைம் இல்லை." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போகிறாங்க. போனதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து படுத்துக்கிறா. படுத்ததுக்கப்புறம் ஹீரோ வந்து அவளுக்கு பிடிச்ச பொம்மையெல்லாம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, "நான் உனக்கு மசாஜ் பண்ணுறேன், பிடிக்கலன்னா சொல்லு நான் ஸ்டாப் பண்ணிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது, ஓகே ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் படுத்துக்கிறா. ஹீரோவும் வந்து மசாஜ்லாம் பண்ணுறான். ஹீரோயினுக்குலாம் வந்து வலிக்கல. அது ஒரு மாதிரி இருக்குது, அவளுக்கு ஜாலியாக தான் இருக்குது. பட் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்றுக்கிட்ட மேலே மேலே வந்துக்கிட்டே இருக்கும்போது அவன் இன்னும் கொஞ்சம் அவ கேட்குறா, முடிஞ்சிருச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "யார் சொன்னா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு? இன்னுமே தான் மெயினான பிக்சரே இருக்குது. செஸ்ட்டில் பண்ணணும்." அப்படின்னு சொல்லி இவன் சொல்லும்போது, "அதெல்லாம் முடியாது. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நானே பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது, "ஓ நீயே பண்ணிக்கிறியா? சரி விடு." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். சரி ஹீரோயினோட காலேஜில் அந்த புலியை தான் காமிக்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிறா. எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டிஸ்ப்ளே போர்டில் ஒட்டிடுறா. இது எல்லாரும் பார்த்து ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. "இவன் என்னடா உண்மையாலே ஒரு ப்ராஸ்டிடியூட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக பேசுகிறாங்க. இந்த சைடு ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஏன்னா இன்றைக்கி தான் அவளுக்கு கிராஜுவேஷன் ஆகப்போகுது. ஸோ இன்றைக்கி கிராஜுவேஷன் ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பாட்டிக்கிட்டேயும் ஹீரோக்கிட்டேயும் சொல்லிட்டு அவள் வந்து வந்தா. அவளுக்கே தெரியுது எல்லாரும் அவளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அவள் ஃப்ரெண்டு கிட்டக்கிறா, "ஏன் எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்ப்ளே போர்டை பார்த்தா தான் அவளுக்கு தெரியுது, அவளை பற்றி இவ்வளோ கேவலமாக எழுதி வச்சுருக்காங்க சொல்லிட்டு. இதெல்லாம் யார் பண்ணான்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு பிரின்சிபல் கிட்ட கால் பண்ணிடுறா. பிரின்சிபலும் வந்து ஹீரோயினை கூப்பிடுறாங்க. பிரின்சிபல் திட்டுறாரு, "உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் எங்கள் காலேஜில் இருந்தா, எங்கள் காலேஜுக்கு தான் கெட்ட பேர்." அப்படின்னு சொல்லும்போது டீச்சரும் வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. "இவன் இந்த பொண்ணு நல்லா படிப்பா, அவள் அந்த மாதிரி பொண்ணுலாம் கிடையாது." அப்படின்னு சொல்லும்போது இந்த புலி பொண்ணு என்ன சொல்கிறான்னா, "யார் சொன்னா அவள் அந்த மாதிரி கிடையாதுன்னு
சொல்லிட்டு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா அன்றைக்கே உங்ககிட்ட சொன்னேனே அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஆமாம் ஆமான்றாங்க. இவளுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஹீரோயின்லாம் அழுகுறா. என்னம்மா உன்னை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்க பிரின்சிபலும் திட்டும் போது இந்த புலி பண்ண என்ன பண்ணுறான்னா ஹீரோயினோட அம்மாவையும் அண்ணாவையும் கூப்பிட்டுறா. அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து ஹீரோயினை போட்டு அடித்து அதுக்கப்புறம் திட்டுறாங்க. நீ எல்லாம் என்னோட பொண்ணுன்னு வெளில சொல்லிக்காத, உன்னை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன், ஆனால் நீ இந்த மாதிரி திருட்டுத்தனமாக வந்து இந்த மாதிரிலாம் போய் சம்பாரிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான் ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த புலி பொண்ணு காசு கொடுத்து இவங்களை வர வச்சு இப்படி பேச வச்சிருக்கா. இந்த அம்மாவும் கீழே போட்டு கீழே உட்காந்து அழுகுற மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஹீரோயினும் எதுக்குமா இப்படிலாம் போய் சொல்கிற, நீ தானம்மா என்ன அந்த வேலைக்கு அனுப்புன அப்படின்னு சொல்லும்போது என்னது எங்கள் அம்மாவா, எங்கள் அம்மாலாம் அப்படி கிடையாது, நீ தான் காசுக்கு வந்து பொறாமப்பட்டு எல்லாத்துக்காகவும் காசுக்காகவும் தான் நீ போன அப்படின்னு சொல்லிட்டு ஹீ அந்த அண்ணாவும் ரொம்ப கேவலமாக பேசுகிறான். அம்மாவும் வந்து இந்த மாதிரி பொண்ணுக்கெலாம் கிராஜுவேஷன் நீங்கள் கொடுக்கவே கொடுக்காதீங்க, நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அம்மா தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ டக்குன்னு ஹீரோக்கு கால் பண்ணலான்னு போகிறா. அப்போ டக்குன்னு யாரோ அவளோட ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, அவங்களோட அண்ணா தான். அண்ணா ஏன்னா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்க்குறா. ஹீரோயினுக்குலாம் ஒரே அழுக, யாருமே சப்போர்ட் பண்ண இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை, அந்த கிராஜுவேஷனும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்துடுறா. வந்துட்டு ஹீரோவும் பார்க்குறா. ஹீரோவும் வந்து அவளோட கன்னத்தோட அறையை பார்த்துட்டு என்ன திரும்பி அந்த கண்ண அறம் இருக்குது, யார் ஒன்று அடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாரும் ஒன்று அடிக்கல, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவள் சொல்லவே இல்லை, வீட்டுக்கு போயிடுறா. ஆனால் இருந்தாலும் ஹீரோக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்கிறதுனால டக்குன்னு அவளோட 2 கார்ட்ஸை கூப்பிடுறான். கூப்பிட்டதுக்கப்புறம் அவனுங்களும் பாஸ் சொல்லுங்கள், நீங்கள் நேரத்துக்கு கூப்பிடவே மாட்டீங்களே, ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்னா தான் கூப்பிட்டீங்கன்னு சொல்லும்போது ஆமாம் என்னோடய ஒய்ஃபோட காலேஜில் யாரோ அவளை புள்ளி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னது இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சரி உங்களுக்காக நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போய் பார்த்தா அங்கே அந்த புள்ளி பொண்ணு அதுக்கப்புறம் ஹீரோயினோட அண்ணாவும் அதுக்கப்புறம் அம்மாவையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு விசாரிக்கிறாங்க இவங்க. அப்போ தான் வந்து அவங்க சொல்கிறாங்க வந்து சும்மா காசு கொடுத்து தான் இப்படி பேச வச்சோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார்ட்காரனும் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த புள்ளி பொண்ணை போட்டு செம்மையாக அடிச்சிடறான். அந்த புள்ளி பொண்ணு கெஞ்சிரா, ஐயோ இனிமேல் அந்த பொண்ணு பேச்சுக்கே நான் வரமாட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, உயிரோட விட்டாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடுறா. நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகுதுன்னா அவன் அந்த மாதிரி விசாரிக்கிறான், இந்த மாதிரி உன்னை புள்ளி பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து விசாரிக்கும் போது ஆமாம் புள்ளி பண்ணாங்க, உனக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு தேங்க்யூ எனக்கு எல்லா ஹெல்ப்பும் நீ பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா இவங்க 2 பேரும் போகிறாங்க தூங்குறதுக்காக. ஹீரோயினுக்கு இங்கே ஒரு பயம், ஏன்னா வந்து ஹீரோவும் அவளும் வந்து ரிலேட்டடாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறான். நம்ம 2 பேரும் ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை நீங்கள் கவலைப்படாத, நம்ம டிஎன்ஏ டெஸ்ட்லாம் நான் கொடுத்துருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். இந்த சைடு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் வந்துடுது. ஹீரோவும் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அப்போ தான் தெரிய வருது ஹீரோவும் ஹீரோயினும் சொந்தக்காரங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு. அதாவது தூரத்து அண்ணா தங்கச்சி சொந்தம் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லியிருப்பா. அந்த மாதிரி கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்ததுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு நியூஸ் இவளுக்கு தெரிய வருது. அதாவது ஹீரோயினோட அம்மா வந்து அவளோட சொந்த அம்மாவே கிடையாது, அவளோட சொந்த அம்மா வேறு யாரோ அப்படி சொல்லி தெரிய வருது. ஹீரோயினுக்குலாம் கண்ணுலேருந்து ஒரே தனியாக வருது. ஏன்னா வந்து சொந்த அம்மாவே வந்து பார்க்கல, ஆனால் எவ்வளோ ஒருத்தியோட அம்மா வந்து இவளை கேவலமாக ட்ரீட் பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அந்த காட் வந்து ஹீரோயினோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு யார் வந்து ஹீரோயினோட சொந்த அம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் ஒரு உண்மையான கதை சொல்கிறா. இவளுக்கு பிறந்த குழந்தை வந்து ஹார்ட் ப்ராப்ளமோட பிறந்திருக்கும் போல், நம்மளுக்கு இந்த மாதிரி குழந்தை வேணாம்னு சொல்லிட்டு வேறு குழந்தையோட இவ ஸ்வாப் பண்ணியிருப்பா. எந்த உண்மையை வந்து அந்த காட் ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சொல்கிறான். இந்த மாதிரி நீ வந்து கிரேட் ஸ்டோனோட ஃபேமிலி பொண்ணு, உன்னை வந்து ஸ்வாப் பண்ணிட்டாங்க, நீ பிறந்ததுக்கப்புறம் உன்னோட அம்மா வந்து ஸ்வாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஹீரோயினுக்குலாம் ஒரே கஷ்டமாக போயிடுது. அந்த பொண்ணோட ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இவ தான் என்னோடய வாழ்க்கையே வாழ்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக பார்க்குறா. நெக்ஸ்ட்டு நான் நிச்சயமாக அவங்கள மீட் பண்ணி ஆகணும், ட்ரெஸ் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் பார்க்குறேன். இந்த சைடு வந்து அந்த கிரேட் ஸ்டோன் ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அவனோட காட் வந்து உள்ளே வரான். வந்ததுக்கப்புறம் சொல்ல வரான், இந்த மாதிரி டீன் வந்து வராரு, டீன் வந்து வேறு யாரும் இல்லை நம்ம ஹீரோ, டீன் வராரு இங்கே வராருன்னு சொல்லும்போது கிரேட் ஸ்டோன் ஃபேமிலி அதாவது ஹீரோயினோட சொந்த அப்பா வந்து ஷாக்கிங்காக பார்க்குறாரு. ஐயோ அவர் வந்து இன்செக்யூர் ஆச்சே, ரொம்ப இன்ட்ரோவெட்டு, எதுக்கு இங்கெல்லாம் வராரு அப்படின்னு சொல்லும்போது தெரியல, ஏதோ கிஃப்ட்லாம் கொடுக்கணுமா அதுக்கு தான் வராருன்னு சொன்னேன். சரி சரி நீ வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு எதுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினோட உண்மையான அம்மா வந்து அந்த பொண்ணை பார்க்குறாங்க. அந்த பொண்ணு பேர் வந்து ஜெனி. இந்த சைடு ஹீரோயின் வந்து அவங்க அம்மா அப்பாவை பார்க்குறதுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வந்திருப்பா. ட்ரெஸ் எடுக்க வரும்போது அங்கே இருக்கவங்களாம் ஹீரோயினை புள்ளி பண்ணும்போது என்ன வந்து ஹீரோயின்லாம் சொல்கிறேன் என்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப காஸ்ட்லியும் நல்லா வாங்க முடியாதுன்றாங்க. அப்போ அந்த ஜென்னி பொண்ணும் வந்துட்டு ஹீரோயின் சூஸ் பண்ண அதே ட்ரெஸ் வேணும்னு சொல்கிறா. ஏன் நான் தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது நீ சூஸ் பண்ண உங்ககிட்ட காசு இல்லைல்ல, நான் தான் ஃபஸ்ட்டு வாங்க போகிறேன். அதுக்கப்புறம் இவளுக்கு வந்து அங்கே நிறைய மரியாதைலாம் கொடுக்கறதுனால அந்த ட்ரெஸ்ஸை அவளுக்கே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அவள் வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் ஹீரோ அங்கே வரான். வந்துட்டு எதுக்கு அழுவுற அப்படின்னு சொல்லும்போது
சொல்லும்போது இவங்கெல்லாம் என்ன புலி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மாட்டி விட்டுறா. சரி இவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபயர் பண்ணிவிடு, அவங்கள வேலையை விட்டு தூக்கிடு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் வந்து வேலையை விட்டு தூக்கிடுறான். நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகுதுன்னா, ஹீரோ வந்து அந்த கிரேட் ஸ்டோன் ஃபேமிலிக்கு போகிறான். போனதுக்கப்புறம் நிறைய கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க. இவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த ஜெனி பொண்ணு சூப்பராக ட்ரெஸ் போட்டிருக்கா. ஏன்னா அவளுக்கு வந்து ஹீரோ வேணும்ல. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹீரோ வந்து ஜெனியை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்து இது உங்களுக்காக தான் இந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த ஜெனியும் வரா வந்து ஹாய் என் பேர் ஜெனி அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ கிட்ட க்ளோஸாக வரா. அப்போ வந்து ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஏய் தள்ளிப்போ, எனக்கு உமன்ஸ்னாலே அலர்ஜி அப்படின்னு சொல்லும்போது தான் இவளுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது. என்னது உமன்ஸ்னாலே அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இவள் பார்க்குறா. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடுறான். ஹீரோனும் அந்த இடத்துக்கு வரான். இது வேறு யாரும் இல்லை, உங்களோட உண்மையான குழந்தை. இந்த குழந்தையும் அந்த குழந்தையும், அதாவது ஹீரோயினும் ஜெனியும் பிறக்கும் போது ஜெனியோட அம்மா வந்து அவளோட குழந்தையும் அதுக்கப்புறம் உங்களோட குழந்தையும் ஸ்வாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜெனிக்கு இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு அப்படி அது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த ஒரு காரணத்தினால தான் ஸ்வாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ ஜெனி உங்களோட சொந்த பொண்ணே கிடையாது, நான்சி அதாவது ஹீரோயின் தான் உங்களோட உண்மையான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னுமே இவ உங்கள் வீட்டில் தான் இருப்பா, ஏன்னா இவ தானே உங்கள் சொந்த பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஜெனிக்கெலாம் ஒரே கடுப்பு. ஹீரோயினும் பயப்படுறா, ஐயோ இவன் என்ன நம்மளை விட்டுட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இல்லை நீ உங்கள் வீட்டில் இரு, அடுத்த வாரம் நம்மளுக்கு மேரேஜ் ஆக போகுது, ஸோ அப்போ நம்ம மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம். நீ சொல்லவே இல்லையே நம்மளுக்கு மேரேஜ் ஆகுதுன்னு சொல்லும்போது, அதில் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். போகிறதுக்கு முன்னாடி நீ என்னோடய ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கோங்க, அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்து தான் போகிறான். பட் இந்த ஜென்னிக்கு வந்து ஹீரோயினை சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவளுக்கு ஹீரோவும் இருக்குது, இப்போ வந்து புதுசாக அவள் தான் இந்த சொந்தக்கார பொண்ணு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோன்னே இவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. நம்ம வாழ்க்கையை பறிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயினோட உண்மையான அம்மா சும்மா நடிக்கிறாங்க, என் பொண்ணை நான் நல்லா பார்த்துருப்பேன்ப்பா, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் போயிடுறான். போனதுக்கப்புறம் ஹீரோட அசிஸ்டன்ட் கேட்குறாங்க, மேடம் அவங்க வந்து ஃபஸ்ட்டு கேவலமாக பேசினாங்க, எதுக்கு நீங்கள் யாரை நம்பி தனியாக விட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் வந்து அவங்க அப்படிலாம் இனிமேல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உள்ள காமிச்சா வந்து ஹீரோயினோட சொந்த அம்மா ரொம்ப திட்டுறாங்க, நீ இனிமேல் ஜெனியோட தங்கச்சி அவ்வளோதான், நான் உனக்கு வந்து தனியாக பாசம்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறா. நெக்ஸ்ட் ஜெனியும் வந்து திட்டுறா, இனிமேல் நீ வேலைக்காரியாக தான் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் கடுப்பாயிட்டு அவளை அடிச்சு விட்டுறா. நான் தான் சொந்தக்கார பொண்ணு, இதில் வேறு நீ என்னை வேலைக்காரியாக வேலை பண்ண சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் திட்டுறா. நெக்ஸ்ட்டு அவள் அந்த இடத்த விட்டு போயிடுறா. போனதுக்கப்புறம் தான் ஹீரோயினோட சொந்த அப்பா என்ன சொல்கிறான்னா, இவளை வச்சு நம்மளுக்கு டவுரியாக நிறைய காசு வரும், ஹீரோவோட மேரேஜ் ஆகுதுல அந்த காசை நம்ம வச்சுக்கலாம், ஸோ அதுக்காக இவ்வளோ கொஞ்ச நாள் தானே வீட்டில் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். அப்போ தான் ஜெனி சொல்கிறா, என்னது டவுரிக்காக தானா, எனக்கு தான் ஹீரோ வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினோட சொந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுக்கு தான் அலர்ஜி இருக்கேம்மா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு தெரியாது, நான் வந்து அவனை மேரேஜ் பண்ணிக்கணும், ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வீட்டு வேலைக்கார ஒரு அம்மாவை சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஒரு சாமியார் கூப்பிடுறேன், அவர் இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா பார்ப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாமியாரும் நெக்ஸ்ட் சீனில் வராரு. வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, என்னமோ பண்ணிகிட்ருக்காரு, ஒரு குழம்பு மாதிரி ஏதோ மேக் பண்ணுறாரு. இந்த சைடு ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த ஃபோட்டோலாம் பார்த்து ரொம்ப வருத்தப்படுறா, ஐயோ இத்தனை வருஷம் இந்த வீட்டில் இருந்தோன்னு தெரியாமல் போயிடுச்சு, இந்த வீட்டுக்கு தான் நம்ம பொண்ணு இருந்தால் செம்மையாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. இந்த சைடு அந்த சாமியார் அந்த குழம்பு மாதிரி மேக் பண்ணிட்டு, வாமா நீ அந்த குழம்புக்குள்ளே குளிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. அது ஐயோ இது என்ன நார் இது, இதில் போய் குளிக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு ஹீரோ வேணா இதெல்லாம் நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னால் இதெல்லாம் முடியாதுமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினோட சொந்த அம்மாவும் நீ பண்ணி ஆகணுமா, உனக்கு ஹீரோ வேணும்ல அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ குளிக்க போகிறா. குளிச்சதுக்கப்புறம் வெளியில் செம்ம நாற்று அடிக்குது. அவள் திரும்பியும் தேய்ச்சி குளிக்கிறா, அந்த ஸ்மெல்லே போக மாட்டேங்குது. அவங்க அப்பா கிட்டலாம் சொல்கிறா, எனக்கு இந்த ஸ்மெல்லே போக மாட்டேங்குதுன்னு. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ வரான். ஹீரோ வந்ததுக்கப்புறம் ஹீரோயினை தான் தேடுறான். ஹீரோயின் எங்கேன்னு சொல்லிட்டு பொக்கேலாம் வாங்கிட்டு வந்திருப்பான். ஆனால் இந்த ஜெனி என்ன பண்ணுவான்னா, அந்த பொக்கையை பிடுங்கி வச்சுப்பா. நெக்ஸ்ட் டீ கொடுக்குறேன்னு வரும்போது வாலண்டியராக கீழே விழுவா. அப்போ ஹீரோ பிடிக்கும் போது ஹீரோயின் அதை பார்த்துருவா. ஓ நான் இல்லாத நேரத்தில் இந்த ஜெனியோட நீ ஜாலியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது ஹீரோ சொல்கிறான், ஆஹா அதெல்லாம் இல்லை, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரேன், என்கிட்ட வராத, நீ என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டில்ல அப்படின்னு சொல்லும்போது, யார் சொன்னால் நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு மேரேஜ் ஆக போதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்க. இதெல்லாம் ஜெனிக்கு சுத்தமாக பிடிக்கல. நெக்ஸ்ட் சீன் வந்து இவங்க 2 பேரும் மேரேஜுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க. ஹீரோயினும் நிறைய ட்ரெஸ் போட்டு வரா. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான சைனீஸ் ட்ரெஸ் போட்டு வரும்போது ஹீரோவுக்கு பிடிச்சிருது. சரி இதுவே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அந்த இடத்த
விட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் பின்னாடியே யார் வரான்னா, இந்த ஜெனி வரா. ஜெனி வந்துட்டு இந்த வேலைக்கார பொண்ணுக்கிட்ட கேட்குறா, அவங்க என்ன ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாங்களோ, அதே ட்ரெஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நெக்ஸ்ட் சீன் மேரேஜ் ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த பாட்டிக்கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க, என்னம்மா உனக்கு உன் பேரனுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு டப்புன்னு சொல்கிற, அதுக்கப்புறம் குழந்தை வேற பிறக்க போதாமே அப்படின்னு சொல்லும்போது, சீச்சி அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டிமா போய் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஹீரோக்கிட்டையும் கொஞ்சம் பேசுகிறாங்க, சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிடுடா, என்னடா இவ்வளோ நேரம் ஆக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோவும் அதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனும் ஸ்டேஜ் மேலே போய் ஏறி நிற்கிறான். நின்னதுக்கப்புறம் அங்கே வந்து ஹீரோயின் வரா. ஆனால் இதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெஸ் நம்ம எடுத்த ட்ரெஸ் கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மேரேஜ் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். இவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ ஹீரோயினோட க்ளோஸாக இருக்கலான்னு வரும்போது ஹீரோயின் சொல்கிறா, இதெல்லாம் தப்பே, நீ என்னை மேரேஜுக்கு முன்னாடி பார்க்கவே கூடாது சைனீஸோட ட்ரெடிஷன் படி அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறா. நெக்ஸ்ட்டு பார்த்து ரூமை நல்லா லாக் பண்ணிக்கோ, ஏதாச்சும் யாராச்சும் வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஹீரோயினோட ட்ரெஸ்ஸில் ஒரு ஒரு ஸ்வான் மாதிரி இருக்கும். பட் இந்த பொண்ணு வர ட்ரெஸ்ஸில் வந்து அப்படிலாம் ஒன்றுமே இருக்காது. இவனுக்கு டவுட் இருந்தாலும் ஓகே, ஏதாச்சும் ட்ரெஸ்ஸில் அழுக்கு போட்டிருக்கும் போல், மாற்றிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிருப்பான். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, ப்ரீஸ்ட் கேட்குறாங்க, என்ன எல்லா கஷ்ட நஷ்டத்துலையும் 2 பேரும் ஒன்றா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவள் வந்து ஆமான்னு சொல்ல மாட்டேங்கிறா, மண்டையை மட்டும் ஆட்டுறான். நெக்ஸ்ட்டு ஹீரோவும் ஐடுன்னு சொல்லிடுறாரு. 2 பேரும் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கும்போது அவளோட கையை பார்க்குறான். கையை பார்த்தா அங்கே ஒரு மச்சம் இருக்குது. பட் ஹீரோயினுக்கு அந்த மச்சமே இருக்காது. அதை பார்த்து இவன் கண்டுபிடிச்சிடுறான். ஏய், இது நீ கிடையாது, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் தான், நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவளும் நான்சி குரலில் பேச பார்க்குறா. பட் அவளால் முடியல. நெக்ஸ்ட் ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த துணியை எடுத்து மூஞ்ச பார்த்துடுறான். நீங்கள் இவ்வளோ கேவலமாக பண்ணுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட சொந்த அம்மா கிட்ட சொல்கிறாங்க. எங்கே ஹீரோயின் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயினை யாரோ கிட்னாப் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவான். வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான், ஹீரோவுக்கு ஒரே கவலையாக போயிடுது. ஏன்னா வந்து இவளுக்கு ஆயிடுன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரிங் இன்னும் போடல. ஸோ அதனால அவனுக்கு அது ஒரு சந்தோஷம். ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினோட சொந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ண சொல்கிறான். ஸோ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீலாம் ஒரு பொண்ணா, உன்னோட சொந்த அம்மாவே அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது, ஹீரோயின் சொல்கிறா, நீங்களாம் ஒரு அம்மாவா, என்னையே நீங்கள் கிட்னாப் பண்ணிட்டு எவ்வளோ ஒருத்தியை வந்து கெட்டி கொடுக்குறீங்க, அதுவும் மாற்றி வச்சுருக்கீங்க பிரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வருத்தமாக பேசுகிறாங்க. அப்போ வந்து அந்த ஆண்டி வந்து ஹீரோயினை தள்ளி விட்டதுனால ஹீரோயின் வயிற்றுலேயே போய் இடிக்க, ஸோ அவளும் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறா. ஹீரோயினுக்கு ஒன்றுமே ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்க 2 பேரும், அதாவது பாட்டியும் ஹீரோவும் நல்லா பார்த்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன் இந்த ஜெனியை காமிக்கிறாங்க. இந்த ஜெனிக்கு சுத்தமாக பிடிக்கல ஹீரோயினுக்கு இதெல்லாம் கிடைக்கிறது. இவளுக்கு எப்படியாச்சும் இதெல்லாம் கிடைக்காம இருக்கணும், எனக்கு தான் ஹீரோ கிடைக்கணும், அதுக்கு ஏதாச்சும் நான் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு திரும்பி அந்த ப்ரீஸ்ட் கிட்ட போய் கேட்குறான். அந்த ப்ரீஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஹீரோயின் வயிற்றில் வந்து ஹீரோவோட குழந்தை இருக்கிறதுனால அவனுக்கு ஹீரோயினை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி உனக்கும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஏதோ ஒரு பிளான் சொல்கிறான். ஆனால் அது என்ன பிளான் நம்மளுக்கு காமிக்கவே இல்லை. இந்த சைடு ஹீரோயின்லாம் ரொம்ப வருத்தப்படுறான். நீ என்ன ஒத்துக்கிட்ட போல மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான், எனக்கு அது யாருனே தெரியாது, நீ தான் நினச்சி சொல்லிட்டு நான் ஆயிடுவேன் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னோட எல்லா கஷ்ட நஷ்டத்துலையும் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பாட்டி திட்டுறாங்க, எப்படிடா நீ அந்த பொண்ணை தனியாக விடுவ அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இந்த தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேஷுவலாக தண்ணி கொடுக்குறாங்க. ஹீரோவும் அந்த தண்ணி குடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு மயக்க போட்டு விழுந்து கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்ததுக்கப்புறம் அவன் ஏதோ ஒரு பொண்ணு கூட இருக்க மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, ஜெனி தான். ஜெனி என்ன சொல்கிறான்னு, நான் தான் நான்சி அப்படின்னு சொல்லிட்டு பொய்லாம் சொல்லிட்டு ஹீரோவோட க்ளோஸாக இருக்கிறா. அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறா. நெக்ஸ்ட்டு ஹீரோ ஏஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்குது. ஹீரோயினை பார்த்து, நீ எப்போ நீ ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனால் கேட்கும்போது பாட்டி சொன்னாங்க நீ மயக்க போட்டு விழுந்த சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டோன்னே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே, எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். நெக்ஸ்ட்டு அவனுக்கு ஏதோ கால் வருது, எங்கேயோ கூப்பிட்றாங்க போல். அவன் போய் பார்த்தா அந்த ஜெனி பொண்ணு, அதுக்கப்புறம் அவளோட அம்மா அப்பா, அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோட பொண்ணுக்கு நீ துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஹீரோவோட எடுத்த ஃபோட்டோ எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்குலாம் ஒரே கஷ்டமாக போயிடுது. என்னது இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, ஹீரோயினுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது, எனக்கு ஏதோ ஆச்சு, நான் மயக்க போட்டு விழுந்தேன்ல, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். இந்த ஃபோட்டோலாம் பார்த்து ஹீரோக்கே ஷாக்காக தான் இருக்குது. ஸோ இந்த ஆண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய பொண்ணோட இப்படி தப்பாக நடந்துக்கிறேன், இப்போ என் பொண்ணை யார் மேரேஜ் பண்ணிப்பா, நீ தான் மேரேஜ் பண்ணிக்கணும், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி என் பேரெல்லாம் அப்படி பண்ண மாட்டான், உங்கள் பொண்ணு தான் ஏதாச்சும் பண்ணியிருக்கோம் பாரு, உங்கள் பொண்ணு அந்த ஃபோட்டோவில் எவ்வளோ ரெடியாக இருக்கா, ஜாலியாக இருக்கா, இவளை பார்த்தா உங்களுக்கு ஃபோர்ஸாக பண்ண மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த
பாட்டி நாக்கு பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்க இவங்களுக்கும் பதில் சொல்ல முடியாமல் அந்த இடத்த விட்டு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஹீரோவும் ஒத்த காலில் நிற்கிறேன், என்னாலலாம் உங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு சீனில் வந்து இந்த ஜெனியை அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ அவளுக்கு தெரிய வருது அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு காரணம் ஹீரோ சுத்தமாக கிடையவே கிடையாது. அவள் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனான்னு யாருக்கு தெரியும்? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டாக்டர்கிட்டேருந்து அந்த கன்சல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த அம்மா அப்பாவுக்கு 2 பேருக்கும் சந்தோஷமாயிடுது. ஸோ அப்புறம் திரும்பியும் ஹீரோவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கூப்பிடுறாங்க, வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோவும் ஹீரோயினும் போகிறாங்க. போனதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோடய பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஸோ இதுக்கு நீங்கள் தான் காரணம், நாங்கள் அந்த ஃபோட்டோலாம் காமிச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே கேட்க ஹீரோக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. அவனும் பெபன்னு முழிக்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான், நான் வந்து எதுவுமே பண்ணலை, எனக்கு ஒரு பொண்ணுங்கனாலே அலர்ஜின்னு சொல்லும்போது, இல்லை அப்போ நீ மேரேஜ் அப்போ என்னோடய பொண்ணு கையெல்லாம் தொட்டா அப்போது ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. அவன் முழிக்கிறான். ஹீரோயினுக்குலாம் ஒரே கஷ்டமாக போயிடுது. திரும்பியும் கேட்குறான், நீ என்னை நம்புறீல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா, நீ என்னை ஏமாற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்த விட்டே போயிடுறா ஹீரோயின். ஹீரோக்கெலாம் பயமாகிடுது, ஐயோ ஹீரோயின் நம்மளை விட்டு போயிடுவாளோன்னு சொல்லிட்டு. பாத்தியா, அவளே உன்னை விட்டுட்டு போயிட்டா, இனிமேல் நீ என் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கோ, நல்லா வாழ்க்கையை வாழு அப்படின்னு சொல்லும்போது முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் இந்த ஜெனியோ பின்னாடியே வரா. ஹீரோ கார்லேயே ஏறலான்னு இருக்கும்போது அதுக்குள்ளே இந்த கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. உள்ளே ஹீரோயின் உட்காந்துட்ருக்கான். ஹீரோவும் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஹீரோ கிட்ட சொல்கிறான், எப்படி இருந்தது என்னோட ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அவள் சும்மா நடிச்சிருக்கா போல். நெக்ஸ்ட் இந்த சைடு காமிக்கிறாங்க. இந்த சைடு வந்து அந்த ரிப்போர்ட்லாம் ஃபேக்கு, ஹீரோவோட குழந்தையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட யாரோ காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோ ஏதோ பிளான் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறான். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, அந்த 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஹீரோ வந்து அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிவிட்டு அரெஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கான். ஸோ அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, எதுக்கு நீங்கள் இப்படி போய் சொன்னீங்க, யாரோட குழந்தைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க 3 பேரும் சொல்லவே மாட்டேன்றாங்க. அப்போ தான் வந்து ரொம்ப மிரட்ட இவங்க உண்மையாக சொல்லிடுறாங்க. அதாவது ஒரு சாமியார் வந்து ஒரு டேப்லெட் மாதிரி கொடுத்தாரு, அந்த டேப்லெட் சாப்பிட்டே அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிடுச்சாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எந்த ஊரில் நடக்கும்னு தெரில, பட் இந்த ட்ராமாவில் சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் சரி நீங்களாம் இப்படி பண்ணுறீங்களே, உங்களுக்கு அறிவில்லையான்னு சொல்லிட்டு இவனும் நல்லா திட்டிட்டு அடிக்கலான்னு சொல்லி போகிறான். அப்போ பின்னாடி ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டோன்னே அந்த ஜெனிக்கெலாம் மூஞ்சே மாறிடுது. ஐயோ நான் சொன்னதெல்லாம் போய் நம்பாதுன்னு சொல்லும்போது, நீ ஏன் உன் வாயில் ஒத்துக்கிட்ட, இதுக்கு மேலே நான் எதுக்கு நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் ஹீரோயின் கிட்ட காமிக்கிறான். ஹீரோயினும் நம்பிடுறா, எனக்கு உன்னை பற்றி தெரியும், நீ என்கிட்ட இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு அந்த சாமியாரை காமிக்கிறாங்க. அந்த சாமியார் வந்து ஹீரோவோட அப்பா ஃப்ரெண்டு போல். ஹீரோவோட அப்பா ஏதோ துரோகம் பண்ணியிருப்பார் போல். ஸோ அது பதிலுக்கு பழி வாங்குறதுக்காக தான் ஹீரோ கிட்டே இப்படிலாம் இவன் பண்ணியிருக்கான். ஸோ இந்த பாட்டிக்கும் வந்து இந்த சாமியார் தெரியும் போல், செம்மையாக திட்டுறாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் சண்டை வருது. கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சாமியாரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் குழந்தெல்லாம் பிறந்தது. இவங்க 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம்னு அப்படின்னு சொல்லி கிட்டே வரும்போது அந்த ஒரு குட்டி பையன் வந்துட்டு அம்மா அப்பா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் இந்த சைடு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, ஜெனி தான். ஜெனி குப்பத்தொட்டில் இருக்க ஒரு பிரெட் எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லி வரும்போது அப்போ ஹீரோயினோட ஃபஸ்ட்டு அம்மாவும் அதுக்கப்புறம் அந்த அண்ணாவும் வராங்க. வந்தோடனே இந்த பொண்ணை பார்த்துட்டு, வா இந்த பொண்ணு ரொம்ப எங்கே இருக்கா, இவளை நம்ம வச்சுக்கலாம், பக்கத்து வீட்டு அந்த நெய்பர் அங்கிள்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், நம்மளுக்கு காசு கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு அதெல்லாம் அவளுக்கு பயமாக இருக்குது. அவள் ஆல்ரெடி ட்ராமாவில் இருக்கா போல். ஸோ இவங்கள பார்த்தோன்னே பயந்து ஓடினதுக்கப்புறம் அவள் கையை நீட்டும் போது அவள் கையில் பர்த் மார்க் இருக்குது. அதை பார்த்தோன்னே இந்த ஆண்டி கண்டுபிடிச்சிருது, இதுதான்டா உன்னோட சொந்த தங்கச்சி அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு மனசே உடஞ்சிருது. ஏன்னா அவங்க சொந்த பிள்ளை இப்படி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட விசாரிக்கும் போது தான் அந்த ஜெனி சொல்கிறா, இது எல்லாத்துக்கும் காரணம் நான்சி தான் அப்படின்னு சொல்லும்போது, சரி அந்த நான்சி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, நான்சி வந்து டீன், அதாவது ஹீரோவோட மேரேஜ் ஆயிடுச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் இவங்க 3 பேர் காரில் போயிட்டு இருக்கும்போது அப்போ அந்த குட்டி பையன் இருக்கான். அந்த குட்டி பையன் மேலே காரை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெனி சொல்லும் போது இவங்களும் முட்டலான்னு சொல்லி போகும்போது அங்கே ஹீரோயின் வந்து காப்பாற்றிடுறா. இவங்க 2 பேருக்கும் ஒன்றும் ஆகல, அவங்க கார் தான் வேறு எதுலேயோ போய் முட்டிக்கிட்டு ஆக்சிடெண்ட்டில் அவங்க 3 பேரும் செத்து போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் இவங்களை அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் இவங்க பேசுகிறாங்க, அம்மா வந்து என்னை காப்பாற்றினாங்க, அம்மா வந்து சூப்பர் மாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதோட இந்த ட்ராமா முடிஞ்சுது கைஸ். உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீட் யூ இன் நெக்ஸ்ட் ட்ராமா. பை கைஸ்.